ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் காருண்யா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் இவங்களுடைய அப்பா பேரில் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது பூர்வீக நிலமாக இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்கா 2 தங்கைங்க. ஸோ எல்லோருக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்க இப்போ தமிழ்நாட்டு மணமகனுக்காக இப்போ காத்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி கேரளாவில் தாங்க திருமணம் பண்ணி வச்சாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இவங்க இப்போ திருமணமே வேணான்னு இருந்த இவங்க தமிழ்நாட்டு மணமகன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் ஓரளவு படித்தவராக இருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் ஓகே, நல்ல ஒழுக்கமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி மனைவியும் குழந்தையும் இல்லாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சாருமதி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 45,000 சேலரி வாங்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலை என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க. இவங்களுடைய அப்பா சின்ன வயசுலேயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க அம்மா கூட தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. பட் இவங்களுடைய அப்பாவோட லேண்டெலாம் கொஞ்சம் வந்ததுனால இவங்க ஓரளவு வசதி ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்க லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே மேரேஜ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க திருமணமே வேணான்னு இருந்த இவங்களுடைய அம்மாக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவும் வீட்டோட மணமகனாக வேணும், தமிழ்நாட்டு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகன் ஒரு டிகிரி முடித்த நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு திருமணமாக இருந்தாலும் ஓகே, நம்ம மனைவி இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.